சைக்கிள் எல்லாம் வந்து கிருஷ்ணால் ஊத்தி எரிச்சிருவாங்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்துவான். காப்பாத்திட்டு எல்லாத்தையும் அடிச்சு போட்டு நம்ம ஹீரோயினை காப்பாத்திடுவான். காப்பாத்திட்டு கையில தூக்கிட்டு நான் உன்னை சாரி, நான் உன்னை நம்பாததுக்கு சாரி, அப்புறம் இந்த ரெட் கார்டு மறுபடியும் உனக்கு நடந்ததுக்கு சாரி, இதுக்கப்புறம் இது நடக்காது, நான் உனக்கு கேரண்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ வந்து அவனோட வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துருவான் ஹீரோயினை. தூக்கிட்டு ஒரு ஸ்டோர் ரூம்ல உட்காந்துட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. சோ இப்ப 2 பேரும் ரீயூனைட் ஆயிடுவாங்க. ஹாப்பியா இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ மடியில தான் படுத்துட்டு இருப்பான். அப்ப கேட்பா நீ என் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். ஹீரோயினும் தூக்க காலத்துல எஸ் அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ ஹீரோக்கும் செம்ம குஷியாயிடும். ஸோ இங்க வந்து அந்த சீன் கட்டாது. ஸோ நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து தூக்கத்துல நெஞ்சுக்கிறேன் பார்த்தா ஹீரோ இருக்க மாட்டான். ஸோ கடகடன் ரெடி ஆயிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தா லைனா பைக் நிக்க வச்சிருப்பான். உனக்கு எந்த பைக் மாடல் வாங்குறது எனக்கு தெரியலன்னா ஏதாவது மாடல் செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, மறுபடியும் நீ இவ்வளவு பெருசா செய்யற, எனக்கு எதுவுமே வேணாம், நான் பாத்தேன் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோ வந்து இல்ல நீ பண்ணிதான் ஆகணும் அப்படின்வான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா நீ எங்க இருக்க அப்படின்னு. இல்ல எனக்கு வந்து சில விஷயம் சார்ட் அவுட் பண்ணணும், நான் சார்ட் அவுட் பண்ணிட்டு வரேன், அதுவும் இல்லாம இந்த ரெட் கார்டை வந்து நான் பேன் பண்ணணும், அதுவும் பேன் பண்ணிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஹீரோயின் ஃபேமிலி மேல இந்த லோனு அப்புறம் வந்து ரெட் கார்டு எல்லாம் பேன் பண்ணிட்டு எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயின் வந்து ஸ்கூல்ல உட்காந்து கேன்டீன்ல வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்போ வந்து அவகிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு அதர் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. அப்ப ஹீரோ வந்து என்ன சும்மா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்து மிஸ் பண்றீங்க, இன்னொரு வாட்டி அவகிட்ட மிஸ் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், நான் வந்து கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். கேர்ள் ஃப்ரெண்ட் அப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் நீ என்ன, நான் எதுவுமே சொல்லவே இல்லை, நீ எப்போ நீ கேர்ள் ஃப்ரெண்டா இது பண்ண, இல்ல ஷோரூம்ல நீ தான் சொன்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டே எஸ்ன்னு சொன்ன, யோசிச்சு பாரு அப்படின்னு ஹீரோயினுக்கு வந்து செம்ம ஷாக் ஆயிடும். ஷாக் ஆயிட்டு 2 பேர் தனியா எப்பவுமே சண்டை போடுற மாதிரி ஜாலியா ஃபன் சண்டை போட்டுப்பாங்க. நாளைல இருந்து ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க. பார்த்துட்டு இவங்க திருந்த மாட்டாங்க, லைஃப் ஃபுல்லா சண்டை போட்டுதான் இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிப்பாங்க. சிரிச்சுட்டு அங்க திரும்பி பார்த்தா ரென் வந்து நிற்பான். இவங்களுக்கு ஹாப்பி ஆயிடும். ரென் வந்து நின்றது பார்த்தோன்னே ரென் வந்து பாப்பான். பார்த்துட்டு ஹீரோயினும் ஹீரோயின் கீழே சண்டை போடுறத பார்ப்பான். பார்த்துட்டு ரென் வந்து ஹீரோயினை பார்த்து சிரிப்பான். ஸோ இவன்